நண்பர்களே வணக்கம். ஸோ இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ரீகேப்பு, அதுக்கப்புறம் நேற்று ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன், அந்த என்ட்ரியோட ஒரு பிரேக் டவுன். சரிங்களா? ஸோ வீக்லியில் DXY நல்லா ஒரு செல்லாக இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லாக செல்லாக இருந்தது. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ரீபேலன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வருவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மண்டேவே போய் டியூஸ்டே ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு மேலே ரீபேலன்ஸ் ஆகிட்டு கீழே வந்துட்டான். ஸோ நான் இந்த 2 லெவல் வச்சுருந்தேன். ஒன்று இதுனா இது விக்கு, இது பாடி. இந்த பாடியை மட்டும் எடுத்திருந்தேன் அந்த இடத்துல. ஸோ நான் வந்து இந்த இதோட இந்த ரீபேலன்ஸில் வந்து ஒரு செல்ஸ் அதில் ஹீரோவில் பார்த்துருந்தேன். ஸோ அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு மை பயாஸ் வாஸ் டாப்லேருந்து போயிடலாம். வீக்லியிலேருந்து செல்லாக தான் இருக்குது, மந்த்லி. ஸோ இந்த ரேஞ்சோட ஃபுல்லாக கவர் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 3 கேண்டில் ஃபார்மேஷன், கீ லெவல், இன்சைட் பார். ஸோ அடுத்த வாரம் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே போவானான்னு தெரில. டே எஃப்இஜி சரி, ஒரு ஆர்டர் பிளாக்கு அங்கே போகலை. மேபி இந்த டே எஃப்இஜிக்குள்ளே வந்துட்டு கீழே விழுகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரத்தோட அனலைஸ். ஸோ பார்க்கலாம் நம்ம என்னன்ட்டு. ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு கோல்டு. நம்ம பையன் வச்சு செய்ன்னு செஞ்சு தெரிச்சிட்டான் மேலே. நான் ஒரு போன வீடியோ போட்டிருந்தேன். DXYல வந்துச்சு கோல்டில் வந்து ஒரு என்ட்ரி போட்டு பிரேக் டவுன் போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு இந்த என்ட்ரி. ஸோ நீட்டாக இருந்துச்சு. ஸோ இவனும் அப்படி தான். நம்மளோட டிஒயில் க்ளீனாக இருக்குது இங்கே டாப்பு. ஸோ அந்த டாப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடிஸ் வச்சு பழகலாம் அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேன். இந்த டாப்பு வைக்கலாம், பாடியும் வைக்கலாம், பார்ப்பேன் என்னன்றான்னு. ஆனால் நேற்று நைட்டு ஒரு நல்ல ஒரு ஃபாலு. எதுக்கு அப்படின்னு ஐடியா எனக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த பாடி கிட்ட டேப் ஆகாமே ஒரு ஃபால் ஆச்சு நைட்டு 10 மணி. நல்லா உளுந்துது. இந்த வாரம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ரெஸ்பெக்ட் ஆகிருந்தது. ஸோ நாட் பேட். ஸோ இந்த லோஸ் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, இந்த இன்பேலன்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போச்சு. ஸோ நான் இங்கேருந்து ஒரு பைஸ்லாம் பார்த்துருந்தேன் மேலே. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் அப்படின்னா, இதுதான் இந்த ஹைஸ் பிளானு. இந்த ஹைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் மேபி இந்த கீழே அன்மிட்டிகேட்டட் எஃப்இஜி கீழே இருக்குது, ஆல்ரெடி எடுத்துட்டான். அந்த மிட்டிகேட்டட் ஆயிடுச்சு. இப்போ மேபி அடுத்த வாரம் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெக் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற லெக்கில் நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட்டே இங்கே தான் நிற்கிறான். அதாவது ஹை வச்சுட்டு கீழே வந்துட்டான். மேபி இந்த 1 hour ஏதாவது இம்பேலன்ஸ் இல்லை இந்த லோஸ் வரைக்கும் வந்துட்டு மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ஐடியா இல்லை. திங்கக்கிழமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். இந்த 2 ஹைஸ் தான் நம்மளுக்கு இப்போது கண்ணில் இருக்குது. பேலன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மந்த்லி வைஸ் பார்த்தாலுமே பியூர் புல்லிஷ், நல்லா புல்லிஷில் தான் இருக்குது. வீக்லி வைஸ் பார்த்தாலுமே நல்லா புல்லிஷாக தான் இருக்கான். இந்த ரேஞ்சுக்கு மேலே, இந்த ரேஞ்ச் ஹை தான் இது. இந்த ரேஞ்சுக்கு கீழே கேண்டில் போகலை. இந்த கேண்டில் கணக்கு வச்சுக்க முடியாது. ஸோ வீக்லி வைஸும் நல்ல அக்ரெசிவ் பைஸ். ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் போகணும். டே வைஸும் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே இம்பேலன்ஸஸ் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே பேலன்ஸாக தான் இருக்குது ப்ரைஸு. ஓ பார்ப்போம், திங்கக்கிழமை ஓட விட்டு பார்ப்போம். அடுத்து நம்ம நான் பையனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜிபிபி போயிட்டு வந்துடுறேன். ஜிபிபி அதே தான், நல்லா பேலன்ஸ் பண்ணி ஏற்றிருக்கான். நல்லா பேலன்ஸ் ஆகி ஏற்றிருக்கு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, மந்த்லி வைஸ் நம்மளுக்கு ரேஞ்ச் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஹைஸு இந்த ஹை. ஸோ வீக்லி வைஸ் அதே தான், நம்மளுக்கு இந்த இடத்துல எஸ்எம்டி கொடுத்துருக்கு, இந்த ஹைஸ் வரைக்கும் போகணும். டெய்லி வைஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக், இந்த இடத்துல ரீபேலன்ஸ் ஆகிட்டு மேலே போகணும். ஸோ இங்கே வரைக்கும் போகணும். ஸோ எனக்கு இந்த வாரம் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஓபியை ரீடேப் பண்ணினதுக்கப்புறம் மேலே போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see, இப்படி போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ
ஓகே, இதுதான் என்னோட அனலைஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோ வச்சு அடுத்த இது வந்து நேற்று எடுத்த என்ட்ரி. ஸோ சேனல் பண்ணி வச்சுருந்தேன், இன்னும் அப்படியே இருந்துச்சு. ஓகே, இந்த என்ட்ரி வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த டிஎக்ஸ்ஒயில் வந்துட்டு நான் வந்து ஒரு லோஸ் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தேன்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நான் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் நான் ஹீரோ வந்து பைஸில் தான் இருக்கேன். ஸோ அந்த ஹைஸ் எடுத்திருந்தான். ஸோ ப்ரைஸ் வந்து அப்படியே போகாது, சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி டிஎக்ஸ்ஒய் அதே தான். ஸோ அந்த லெக்கை மட்டும் நான் கேப்சர் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர் இந்த அழிச்சிடறேன். 4 ஹவரில் ஒரு ப்ரீவியஸ் ஸ்கேனில் ஸ்வீப் பண்ணியிருந்தான். என்னன்னா ஏஷியன் ரேஞ்சை ஸ்வீப் பண்ணியிருந்தான். ஓகே, கீழே எனக்கு 50% இந்த இடத்துக்கு 50% வரைக்கும் எனக்கு கீழே வந்து எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகேன்ட்டு 15 மினிட்ஸில் போய் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல நீட்டாக ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட். நீட்டாக ஒரு எஸ்எம்டி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ வெல் அண்ட் க்ளீன். ஸோ இந்த ஹைஸை வந்துட்டு 3 மினிட்ஸ் 1 செகண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ஹைஸை வந்து இங்கே எடுத்துருந்தான், அவன் எடுக்கலை. ஸோ இட்ஸ் கால் எஸ்எம்டி. எஸ்எம்டி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்எம்டி மார்க் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு நான் ஒரு இங்கே சார்ஜ் தரேன், நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நான் பண்ணது வந்து 4 ஒரு PO3. நான் PO3 அப்படி என்னென்ன அப்படின்னா ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு கீழே போயிட்டு மேலே போய் இப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ அதே தான் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு கீழே வந்து இப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ இதான் PO3. இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல தான் நடந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு ப்ரைஸ் ஃபுல்லாக அக்குமுலேஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எஸ்எம்டி கன்சிடர் ஆனதுக்கப்புறம் நான் இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸர் வச்சோன்னே என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணேன். இஸ் கால் சிஎஸ்டி. ஓகே, சிஎஸ்டி ப்ளேஸ் சிஎஸ்டிக்கு கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணேன். என்னோட எஸ்எல் இங்கே 70 பாயிண்ட்ஸ் வந்துச்சு ஷார்ட். ஸோ இங்கே என்ட்ரி ப்ளேஸ் 52 லாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். 52 0.152. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு 1:2 அவ்வளோதான் அப்படிங்கிற டைப்பில் தான் இருந்தேன். ஏன்னா நம்ம பயாஸ் புல்லிஸ் அப்படிங்கும்போது அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இவ்வளோதான் என்னோட டார்கெட்டே இவ்வளோதான் இருந்துச்சு. பட் உழப்புன்னு உழப்பிக்கிட்டு 5 மணிக்கு மேலே தான், அதாவது லாஸ்ட் 1 ஹவர் மட்டும்தான் வேகமாக இருந்துட்டு நைட்டு தான் போய் அடித்தான். ஸோ ஹியர் 7:30 கிட்ட அடிச்சுட்டு அடித்த உடனே திரும்பிட்டான் மேலே. திரும்பி அவனோட டைரெக்ஷனில் மேலே போயிட்டான். ஸோ திஸ் இஸ் தட் என்ட்ரி. ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டு ரிக்வஸ்ட் இது டிஎம் பண்ணுங்கள், சால்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்துட்டு மந்த்லி வைஸும் இவனும் புல்லிஷ். ஸோ நம்மளுக்கு இந்த டிஓஎல் வரைக்கும் போகணும். ஸோ இது அதை எடுத்துட்டான் அப்படின்னா சின்ன ஒரு டிப் ஆகிட்டு மேலே போகலாம். ஸோ இது வந்து மந்த்லி. வீக்லி வைஸ், ஸோ வீக்லி வைஸும் அதே தான். ஸோ வீக் ஃபுல்லாகவே அப்பில் இருக்குது. ஸோ டெய்லி வைஸ் நம்மளுக்கு எனக்கு அதாவது இந்த எஃப்இஜி ரீபேலன்ஸ் பண்ணிட்டு போனால் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஓஎல் மேபி ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த டிஓஎல் எல்லாமே ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஸ்விங்ஸ் தான் ரீச் ஆகலாம். அதனால இந்த வாரம் ஓப்பன் ஆகிட்டு சின்ன டிப்பு அப்படியே மேலே. இதே தான் நம்மளுக்கு வந்துட்டு டிஎக்ஸ்ஒயும் வச்சுருப்போம். இந்த இடத்துல எஃப்இஜி வச்சுருக்கானா. ஸோ அப்போனா டிஎக்ஸ்ஒயும் இந்த டிப்பு போயிட்டு கீழே வந்தான் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லெக் வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸி நம்மளுக்கு அப்கமிங் 1 நாள் 2 நாள் ஓட்ட விட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 92 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருக்கோம். ஒரு 8 சப்ஸ்கிரைபர் வந்தால் 100. ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஐ வில் கிளியர் மை பெஸ்ட். கூட வந்து தனியாக பண்ணுறான் ப்ரோ, கொஞ்சம் கைடன்ஸ் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரீ, எதுவுமே பைசா கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பை கைஸ்.